திருப்பரங்குன்றத்திலே தீபம் ஏற்றுகிறோம் என்கிற பெயரில் சர்வே எல்லைக்கல்லிலே போய் இதுதான் தீபம் ஏற்றுவதற்கான தூண் என்று காட்டி நீதித்துறையையும் வளைத்து போட்டு தங்களுக்கு சாதகமாக ஒரு தீர்ப்பையும் வாங்கி தமிழ்நாட்டில் நாங்கள் வெற்றி பெறுவோம் என்று நாடாளுமன்றத்தில் மக்களவையில் அமித்ஷா முழங்குகிறார். எந்த அடிப்படையில், ஆதாரத்தின் அடிப்படையில் அவர் இப்படி சொல்லுகிறார் என்பதை நாம் எண்ணி பார்க்க வேண்டும். இப்போது அமித்ஷா முழங்குகிறார், எந்த ஆதாரமும் இல்லை, கட்சி கட்டமைப்பு இல்லை, வாக்குச்சாவடிகளில் உட்கார்ந்து வேலை செய்வதற்கு அவர்களுக்கு வாக்குச்சாவடி முகவர்கள் கூட இல்லை. ஆனாலும் சொல்லுகிறார் தமிழ்நாட்டில் ஆட்சியை கைப்பற்றுவோம் என்று. இந்த பகுதியில் திராவிட முன்னேற்றக் கழகம் தலைமையிலான கூட்டணி எந்த அளவுக்கு மக்கள் செல்வாக்கை பெற்றிருக்கிறது என்பதை கடந்த முறை நாடாளுமன்ற உறுப்பினர் மணி அவர்களின் இல்ல திருமணத்தில் பேசும்போது நான் சுட்டிக்காட்டினேன். அந்த தொகுதியில் நாம் பெற்ற வெற்றி ஒரு மகத்தான வெற்றி. நடைபெறவிருக்கிற சட்டமன்ற பொதுத் தேர்தலில் அந்த வெற்றியை மேலும் நாம் உறுதி செய்ய வேண்டும். தமிழ் மண்ணையும் தமிழ் மொழியையும் சூழ்ந்திருக்கிற பெரும் தீங்கிலிருந்து மண்ணையும் மக்களையும் பாதுகாப்பதற்கு திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தலைமையிலான மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி வருகிற சட்டமன்ற பொதுத் தேர்தலிலும் மாபெரும் வெற்றியை பெற்றாக வேண்டும். அந்த வெற்றி உறுதிப்படுத்தப்பட்ட ஒன்றுதான் என்றாலும் அதை இடறுவதற்கு பலரும் சதி செய்து கொண்டிருக்கிறார்கள். திராவிட இயக்கமும் இடதுசாரி இயக்கங்களும் புரட்சியாளர் அம்பேத்கரின் கொள்கைகளை தாங்கி இயங்கிக் கொண்டிருக்கிற விடுதலை சிறுத்தைகள் உள்ளிட்ட அம்பேத்கர் இயக்கங்களும் அந்த சதி கும்பலுக்கு எதிராக ஒருங்கிணைந்து போராடி வருகிறோம் என்பதை நாடு அறியும். ஆனாலும் அவற்றையெல்லாம் மீறி தமிழ்நாட்டில் நாங்கள் வெற்றி பெறுவோம் என்று நாடாளுமன்றத்தில் மக்களவையில் அமித்ஷா முழங்குகிறார். எந்த அடிப்படையில், ஆதாரத்தின் அடிப்படையில் அவர் இப்படி சொல்லுகிறார் என்பதை நாம் எண்ணி பார்க்க வேண்டும். பொருட்படுத்தாமல் கடந்து போய்விட முடியாது. பீகாரிலே அவர்கள் சொல்லி வைத்ததைப் போல அங்கே ஆட்சியை கைப்பற்றியிருக்கிறார்கள். கேரளாவிலே இப்போது திருவனந்தபுரத்தில் மாநகராட்சியை கைப்பற்றியிருக்கிறார்கள். கேரளாவில் இப்படி ஒரு பின்னடைவு இடதுசாரி இயக்கங்களுக்கும் காங்கிரஸ் பேர் இயக்கத்திற்கும் ஏற்படும் என்று நாம் எதிர்பார்க்கவில்லை. இப்போது அமித்ஷா முழங்குகிறார், எந்த ஆதாரமும் இல்லை, கட்சி கட்டமைப்பு இல்லை, வாக்குச்சாவடிகளில் உட்கார்ந்து வேலை செய்வதற்கு அவர்களுக்கு வாக்குச்சாவடி முகவர்கள் கூட இல்லை. ஆனாலும் சொல்லுகிறார் தமிழ்நாட்டில் ஆட்சியை கைப்பற்றுவோம் என்று. ஆகவே அவர்கள் பீகாரிலே கையாண்ட வாக்கு திருட்டு என்கிற உத்தியை தமிழ்நாட்டிலும் கையாளுவதற்கு முயற்சிக்கிறார்கள் என்பதை நம்மால் உணர முடிகிறது. மேற்கு வங்கத்திலும் நாங்கள் தான் வெற்றி பெறுவோம் என்று சொல்லுகிறார். ஆனால் நமக்கு ஒரு நம்பிக்கை இருக்கிறது. திராவிட முன்னேற்றக் கழகம் தமிழ்நாட்டில் உள்ள எல்லா வாக்குச்சாவடிகளிலும் ஏற்கனவே வாக்குச்சாவடி பணிக்குழுவை நியமித்து விட்டது, வாக்குச்சாவடி முகவர்களை நியமித்து விட்டது. இது போன்ற ஒரு கட்டமைப்புள்ள தேர்தல் அரசியலில் ஈடுபாடு கொண்ட ஒரு கட்சி இந்தியாவிலேயே இல்லை என்று சொல்லக்கூடிய அளவுக்கு திராவிட முன்னேற்றக் கழகம் அனைத்து வாக்குச்சாவடிகளிலும் கட்டமைப்பு வசதிகளை கொண்டிருக்கிறது என்பதுதான் நமக்குள்ள ஒரே நம்பிக்கை. வேறு எந்த இயக்கத்திற்கும் அப்படி ஒரு கட்டமைப்பு இல்லை என்பதுதான் யதார்த்தமான உண்மை. ஆனாலும் அவற்றையும் தாண்டி நம் வெற்றியை இடறுவதற்கு, தடுப்பதற்கு அவர்கள் பெருமுயற்சியை மேற்கொள்ளலாம். கடந்த காலங்களில் அவற்றை எவ்வாறு நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள்
முறியடித்து காட்டினார் என்பதை நாம் அறிவோம். இந்த தேர்தலிலும் நாம் ஒருங்கிணைந்து நின்று ஒற்றுமையோடு களப்பணியாற்றி அந்த சக்திகளின் சதி முயற்சிகளை முறியடித்தாக வேண்டும். திருப்பரங்குன்றத்திலே தீபம் ஏற்றுகிறோம் என்கிற பெயரில் சர்வே எல்லைக்கல்லிலே போய் இதுதான் தீபம் ஏற்றுவதற்கான தூண் என்று காட்டி நீதித்துறையையும் வளைத்து போட்டு தங்களுக்கு சாதகமாக ஒரு தீர்ப்பையும் வாங்கி தலைமைச் செயலாளர், காவல்துறை தலைமை இயக்குனர், இந்திய அரசின் உள்துறை செயலாளர் போன்றவர்கள் எல்லாம் வந்து கோர்ட்டில் ஆஜராக வேண்டும் என்று ஆணையிடக்கூடிய அளவுக்கு நீதித்துறையை அவர்கள் வளைத்து போட்டு வைத்திருக்கிறார்கள். ஆனால் என்ன ஆணை போட்டாலும் கூட நாங்கள் நீதியின் பக்கம்தான் நிற்போம், நியாயத்தின் பக்கம்தான் நிற்போம் என்று துணிச்சலாக இந்த ஆட்சி நிர்வாகத்தை நடத்தி வருகிறவர் நம்முடைய அண்ணன் தளபதி அவர்கள். அவர்களுடைய இந்த பூச்சாண்டிகளுக்கு அச்சப்படாமல் மிகுந்த துணிச்சலோடு களமாடி வருகிறார். அவருடைய துணிச்சல் தான் நமக்கு ஒரு பாதுகாப்பு. அவருடைய அனுபவம் ஒரு நீண்ட நெடிய அனுபவம் என்பதை நாம் அறிவோம். அந்த அனுபவத்தையும் அவருடைய துணிச்சலையும் பயன்படுத்தி இடதுசாரி அரசியலுக்கு எதிராகவும் திராவிட இயக்க அரசியலுக்கு எதிராகவும் அம்பேத்கர் பெரியார் முன்மொழிந்த சமூக நீதி அரசியலுக்கு எதிராகவும் இங்கே சதி செய்யக்கூடிய அந்த சதிகார கும்பலை நாம் விரட்டியடிக்க வேண்டும். இந்த மண்ணில் அவர்களுக்கு இடமில்லை என்று சொல்ல வேண்டும். ஒரு அமைச்சர் வெளிப்படையாக சொல்லுகிறார், தமிழ்நாடு தான் தனித்து சனாதன தர்மத்தை எதிர்க்கிற ஒரே மாநிலமாக இருக்கிறது என்று சொல்லுகிறார். இந்தியாவில் எத்தனை மாநிலங்கள் இருந்தாலும் தமிழ்நாடு தனித்த அடையாளத்தோடு இயங்குவதற்கு பெரியாரின் அரசியல் தான் காரணம் என்பதை நாம் அறிவோம். அந்த தனித்துவத்தை பாதுகாக்க, அந்த தனித்துவத்தை மூலம் தமிழ்நாட்டை பாதுகாக்க, தமிழ்நாட்டின் மூலம் இந்திய மண்ணை பாதுகாக்க, அரசமைப்பு சட்டத்தை பாதுகாக்க நம்முடைய தளபதி அவர்களால் முடியும். அந்த நம்பிக்கையோடு நாம் தேர்தல் களத்தை எதிர்கொள்வோம். தருமபுரியில் மொத்த தொகுதிகளிலும் திமுக கூட்டணியே வெற்றி என்று சொல்லக்கூடிய வகையில் நாம் ஒருங்கிணைந்து களப்பணி ஆற்றுவோம். திராவிட முன்னேற்ற கழகமும் தோழமை கட்சிகளும் முன்னெடுக்கக்கூடிய அனைத்து முயற்சிகளுக்கும் விடுதலை சிறுத்தைகள், என் உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகள் களத்திலே உற்ற துணையாக இருப்பார்கள் என்பதை சொல்லி, திராவிட இயக்கத்தின் அரசியல் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு மட்டுமல்ல, ஒட்டுமொத்த விளிம்பு நிலை மக்களுக்குமான அரசியல். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஎச் நெட்வொர்க்குகளில் எம் நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம் நாடு தொலைக்காட்சியுடன்.